இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து ஷவர்மா தான். இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு நான் அந்த பீட்டா ப்ரெட்டை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பீட்டா ப்ரெட், அரேபியன் ப்ரெட்டு. இதை அந்த அரேபியன் ப்ரெட், அந்த சாஃப்டான அரேபியன் ப்ரெட்டு எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அரேபியன் ப்ரெட்டை செஞ்சுட்டு, பீட்டா ப்ரெட்டை செஞ்சுட்டு தான் நம்ம இந்த ஷவர்மாவை செய்ய போகிறோம். அதுக்குரிய ஃபீலிங் வந்து சிக்கனை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். 2 கப் ஃப்ளவர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ளவர். இப்போ சால்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு சால்ட்டை நீங்கள் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கொள்ளுங்க. வினிகர் வந்து நம்மளோட டோ வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கி தரும். இப்போ வந்து நான் மில்க் பவுடரும் 1/4 கப் மில்க் பவுடரும் 1/4 கப் ஆயிலும் நான் சேர்க்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு நான் இப்போ 1 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டரை நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இதை பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணணும்னு சொல்லி இப்படி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நீங்கள் சாஃப்டாக நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பிசைகிறதுலாம் இருக்கு, அப்போ தான் நம்மளோட அந்த பீட்டா ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதை டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் நான் விட போகிறேன். இதை வந்து 2 to 3 hours நான் இதை வைக்க போகிறேன். வச்சதுக்கு பிறகு நம்ம அந்த பீட்டா ப்ரெட்டை வச்சு நம்ம ஷவர்மா செய்வோம். இப்போ அதுக்கு உரிய நம்ம ஃபில்லிங் வந்து சிக்கன் மெரினேட் பண்ணின நான் சிக்கனை வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நான் ஆல்ரெடி நான் சிக்கனை மெரினேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெட் சில்லி பவுடர், கறி பவுடர், கர்ட், தேவைன்னு சொன்னால் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க, டர்மரிக் பவுடர், தந்தூரி மசாலா சிக்கன் பவுடர், கறி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க, மசாலா பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க. மெரினேட் பண்ணிட்டு பிறகு எடுத்து நீங்கள் இப்படி ஆயிலில் வந்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நல்லா இதை ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆனியனை சேர்த்துக்கொள்ளுங்க, கியூபா ஆனியனை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஸ்மோக்கி மாதிரி தான் இந்த சிக்கனை நான் செய்திருக்கேன். ஆனியன் கொஞ்சம் அவிஞ்சால் போதும், கூடுதலாக நீங்கள் இதில் வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக செஞ்சால் போதும். தேவைன்னு சொன்னால் நீங்கள் பெல் பெப்பர் அப்படியானதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இல்லாதால் அதை சேர்த்துக்கொள்ளலை. இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட டோ வந்து டபுள் சைஸ் ஆகிருக்கு. இதை வந்து நான் குட்டி குட்டி போலாக நான் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கேன். பாருங்கள், இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு பர்ஃபெக்டான சர்க்கிளாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டான சர்க்கிளில் தான் செய்யணும் இல்லை, ஷவர்மாவுக்கு நம்ம ஒரு அளவான இதுக்கு நம்ம செய்தால் போதும். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றையும் இப்படி மெலிசாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கனமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு பவுலையும் நீங்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம். இப்போ இதுக்கு பிறகு நம்ம இதை வந்து ஒரு தோசைக்கல் இல்லாட்டி உங்கள்கிட்ட இருந்த பேன் இதில் வச்சு நம்ம இதை வந்து இந்த ரொட்டியை பீட்டா ப்ரெட்டை நம்ம மேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி நான் எல்லா ரொட்டியையும் எல்லா டோவையும் அப்படி நான் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன்.
இப்படி ரோலிங் பின்னை வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் தோசைக்கல் மாதிரி பெரிய இது வச்சுருக்கேன். அதில் வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் நான் அதில் 4 வச்சேன். இதில் 4 வைக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. அதனால் நான் 4 ரொட்டி இதில் வைக்கேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் 2 வைக்கேன். அதுக்கு பிறகு மற்றது வைக்கலாம்னு தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு 2 நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மேலே பபுள் மாதிரி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அங்கெல்லாம் மாற்றி போட்டுக்கொள்ளுங்க. மற்ற சைடில் நீங்கள் ரொட்டியை நீங்கள் மற்ற பக்கம் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ப்ரெட் வந்து இந்த பீட்டா ப்ரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு இதை ஷவர்மா செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபீலிங் அதில் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதில் வச்சு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலருக்கு வந்திருக்கு. இப்போ மற்றதையும் நான் மற்ற சைடில் வச்சுருக்கேன். இப்படி மேலே கொஞ்சம் பபிள் மாதிரி வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை மற்ற பக்கம் மாற்றி எடுத்தால் போதும். இப்போ இதை நம்ம இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது செட் ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து நான் மயோனைஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சதால் கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் இது வந்து ஸ்க்வீஸ் பண்ணக்குள்ளே ஹார்டாக இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் நம்ம கொஞ்சத்தை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது நம்ம பீட்டா ப்ரெட்டில் நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் டொமேட்டோ சோஸும் நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து பீட்டா ப்ரெட்டில் வந்து நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சில்லி சோஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சில்லி சோஸும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். சோஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு வந்து நம்ம பாருங்கள், நம்மளோட பிளேட் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி இருக்கணும். இப்படித்தான் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இதை வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த ப்ரெட் நல்லா வரலாட்டி நம்மளுக்கு அது உடைஞ்ச மாதிரி வரும். அதுக்காகத்தான் நான் அந்த பீட்டா ப்ரெட்டை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ மயோனைஸையும் நம்ம சோஸையும் வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கு பிறகு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் சலாட் லீவ்ஸை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் சலாது கொலையை வச்சு நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு மேலால் இந்த சோஸை நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் இதில் நீங்கள் கொஞ்சம் மிதஞ்சி கொண்டீங்கண்டா சிக்கனுக்கு மேலே கொஞ்சம் மிதஞ்சிங்கண்டா ஓகே. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணினா சரி. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியும் வைக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி இதில் நீங்கள் இதில் வைக்கலாம். நம்மளுக்கு இப்போ நான் டூத்பிக்கை வச்சு செய்யலை. இப்போ வந்து ஆயில் பேப்பரை வச்சு நான் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் 1 by 1 நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ரெடியாக்கி கொள்ளுங்கள். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமதான் நோன்பில் நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் உங்களோட குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சு நான் செய்யலை. கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம்.
எந்த சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நான் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கேன். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.